ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒர்க்கிங் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி மண்டே என்னோட டே எப்படி போச்சுன்னு ஒரு சின்ன மினி vlog மாதிரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் பசங்களுக்கு சுட சுட இட்லி வச்சு சண்டே நைட்டு செஞ்சுருந்த சிக்கன் கிரேவி இருந்துச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் நான்வெஜ் கிரேவி இருந்து தொட்டுட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் தனியாக எதுவும் சட்னி அரைக்காமல் அதை வச்சே ஓட்டியாச்சு. மதியானம் பசங்களுக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வராம பாய் சொல்லும்போது தான் தெரியுது தலை சீவல பவுட்ரு அடிக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 திட்டு திட்டிட்டு கடகடன்னு நானே தலை சீவி விட்டு பவுட்ரு அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. அனுப்பிச்சதுக்கப்புறம் கிச்சனையும் வந்து கையோட க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். போன வருஷம் வரைக்கும் சஞ்சய்க்கு ஒரு ஸ்கூல் டைமிங், விஸ்வாக்கு ஒரு டைமிங்னு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே 7:30க்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நிறையவே ரிலாக்ஸ் டைம் கிடைக்கிது. 7:30லேருந்து ஒரு 8க்குள்ளே நான் கிச்சன் கிளீனிங் எல்லாம் பார்த்தாலும் நெக்ஸ்ட் என்னோட அடுத்த வேலைக்கு வந்துட்டு என்னால் டைம் நிறையா சேவ் பண்ண முடியுது. கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜிம்முக்கு வந்துட்டு டெய்லி போயிட்டுருக்கேன். டெய்லி போகிறதுன்னு சொல்கிறத விட வீக்லி அட்லீஸ்ட் த்ரைஸ் 4 டைம்ஸாவது போயிட்டுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி சைட்டுக்கு போயிட்டு நைட்டு லைட்டு போட்டிருந்ததெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே லாஃப்ட் அளவில் வந்துட்டு பலகை அடிச்சிருந்தாங்க காங்கிரீட் போடுறதுக்கு. அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். வீடு கட்டுறப்ப ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கும் போதும் இது கரெக்டாக இதுக்கு சரியாக வருமானு யோசிச்சே வந்துட்டு மண்டவலி வந்துடுது. சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆரம்பத்திலே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ரூமில் கூட பார்த்தீங்கன்னா கதவு திறந்து கதவுக்குள்ளேயே ஷெல்ஃபெல்லாம் அடங்குற மாதிரி அந்த செவுத்தை கொஞ்சம் நான் 1.5 அடிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாதிரி மேலே லாஃப்ட் போடுறது, பரணை போடுறது, எவ்வளோ தூரம் வேணும், நம்ம யூசேஜ் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்து ஒன்று ஒன்றா செய்ய வேண்டியதாக இருக்குது. கட்டின செவரையே திரும்ப திரும்ப பார்த்து இந்த ஓப்பன் இந்த இடத்துல இருந்தால் தானே நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தால் மட்டும்தான் நான் அடுத்த இதுக்கே போகுவேன். இல்லைன்னா அதையே போட்டு என் மைண்டு யோசிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி சில தவறுகளும் நடந்திருக்கு. ஒரு இடத்துல ஜன்னல் ஓப்பன் வச்சுட்டு இல்லை இந்த இடம் அதுக்கப்புறம் செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு திருப்பி மாற்றி எல்லாமே வச்சுருக்கோம். எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் மாற்றி வச்சிடலாம். ஃபுல்லாக பூசெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் மாற்றுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் எப்பயுமே சைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சுன்னா முக்கால்வாசி டைம் நான் அங்கே தான் இருப்பேன். நைட்டு போல் ஆஃபீஸ் ஒர்க்கை லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு காலையில் சுண்டல் செய்யலான்னு கொஞ்சம் பட்டாணி எடுத்து ஊற வச்சுருந்தேன். பாத்திரம் கழுவாமல் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பசி எடுத்துச்சுன்றதுனால சாப்பிட்டு எதனால பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோசை ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பட் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தூக்கம் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சு தான் மற்ற வேலையெல்லாம் பார்த்தேன்.